ஹாய் கைஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்ப்போம். எப்படி நான் எந்த மாதிரி லாஜிக்கில் என்ட்ரி ஆகுறேன், எந்த மாதிரி லாஜிக்கில் எக்ஸிட் ஆகுறேங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் என்ன ஏதாவது கற்றுக்க முடிஞ்சுன்னா பார்த்து கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுது. இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துட்டு இந்த ப்ளூ லைன் வந்து 1 டே டைம் ஃப்ரேமோட மேஜர் ரெசிஸ்டன்ஸு, அதுலேருந்து கரெக்டாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் மோட் ஆகிட்டு இருக்குது. ஐ திங்க் புட் சைடு ஒரு என்ட்ரி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் கொடுத்துருக்கு. நான் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுத்தோடனே ஒரு ஃபாஸ்ட் மூவ் நமக்கு அகேன்ஸ்டாக போகுது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்ப்போம். இந்த லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த 20 EM வரைக்கும் கண்டிப்பாக வருங்க. கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது கைஸ். 4000 ப்ராஃபிட் காமிக்குது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் கைஸ். இதில் ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த 20 EM வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் கைஸ். 4000 இந்த இடத்துல திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன் இருக்குது கைஸ். இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லு. டோட்டலாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஐ திங்க் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல மட்டும் எப்படி ஆக்ட் ஆகுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம். ஐ திங்க் ஆப்போசிட்டாக தான் போகுது கைஸ். இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ட்ரேடு க்ளோஸ் பண்ணியாச்சு. 4600 லாஸு. கொஞ்சம் நல்ல ஒரு அப்சைடு தான் கைஸ். ஐ திங்க் இதில் ஒரு நல்ல ஒரு அப்சைடு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் நான் திரும்ப கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஐ திங்க் நல்ல ஒரு மொமெண்டம் தான். நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. இந்த இடத்துல திரும்ப திரும்ப பையர்ஸ் இருக்காங்க கைஸ். அதனால தான் நம்மளால் அதை தாண்டி பிரேக் அவுட் கொடுக்க முடியலை. ஓகே, இதில் ஒரு புல் பேக் கொடுக்குது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் ஐ திங்க். ஓகே கைஸ், இதில் ஒரு புல் பேக் கொடுக்குது. ஸோ கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். எடுத்துட்டேன். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடை நமக்கு எப்படி போகுதுன்னு. ஐ திங்க் கொஞ்சம் கூட புல் பேக் கொடுத்தும் போது எடுத்துருக்கணும். ஓகே, கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் கைஸ்.
ஃபுல் பேக் தான். இதில் ஒரு 60 குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குங்க. கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த டே ஹை வரைக்கும் கண்டிப்பாக வரும் guys. அதுக்காக தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 4000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 4800. கேண்டில் கட் ஆகுது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம் guys. ஓகே 5600. ஓகே 6000. ஓகே கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட வரும். இந்த இடத்துல நல்ல பிரேக் அவுட் கொடுக்குது. பட் மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப மேலே கீழே போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே டோட்டல் ப்ராஃபிட்டும் லாஸுக்கு டேன் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இருந்தாலும் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கல, அதனால ஹோல்டு பண்ணுறேன். நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குதா guys. இந்த ட்ரேடு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம். இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் வேலிட் இல்லை. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டும் கிடைக்கும் guys. அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணேன். பட் திரும்ப அதில் ரிஜெக்ஷன் ஆகுது. திரும்ப ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் guys. இல்லைன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்சைடு கிடைக்கும் guys. ஐ திங்க் இந்த டே ஹையை கூட தாண்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் கிடைக்குங்க. இதில் 10,000 ரூபாய்க்கு மேலே எல்லாம் ப்ராஃபிட் கிடைக்கும்.
அதுக்காக தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். பிரேக் அவுட் வருது, பார்ப்போம். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதா பார்ப்போம். இல்லைன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் அதை புக் பண்ணலாம் கைஸ். பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. 7000. ஓகே ஓகே. 8000. சூப்பர். 8000. குட். 9000. குட். நல்ல பிரேக் அவுட்டு. 10,000. ஓகே. 12,000. ஓகே. 12,000 வரைக்கும் காணிச்சுது கைஸ். ஐ திங்க் இந்த ட்ரேடை நம்ம 12,000. ஓகே. 13. ஓகே. 15. ஓகே. இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐயோ. ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகே, 14,800ல் க்ளோஸ் ஆயிருக்கு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ப்ராஃபிட் வந்து 10,000 இருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ்.